ஒரு வாழ்வு சார்ந்த, சமூகவியல் சார்ந்த தனி மனித ஒழுக்கங்கள், சமூக ஒழுக்கங்கள் எல்லாமே இருக்கின்றன. முதல்ல ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், இப்ப ஒரு கிறிஸ்துவ மதத்துக்கு என்று பைபிள் என்கின்ற வரையறுக்கப்பட்ட திட்டவட்டமாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இருக்கிறது. அதுல பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்றெல்லாம் இருக்கிறது. இஸ்லாமிய மதத்துக்கு திருக்குரான் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு சமயத்திற்கும் அந்தந்த மதத்தை உருவாக்கியவர்கள், நிறுவியவர்கள் உருவாக்கிய தொகுத்து கொடுத்த வழிகாட்டல் நெறிகள் இருக்கின்றன, எழுதப்பட்ட புத்தகங்களாகவே இருக்கின்றன. அப்படி இந்து மதத்துக்கு இல்லை என்பது நமக்கு தெரியும். ஆனால் காலங்காலமாக மரபு வழியாக தலைமுறை தலைமுறையாக கேட்கப்பட்டு சொல்லப்பட்டு வந்தது. இதுதான் நம்முடைய தர்மம், இதுதான் நம்முடைய வாழ்க்கை நெறி என்று சொல்லப்பட்டு அடுத்தடுத்த தலைமுறைகள் அப்படியே பின்பற்றப்பட்டு வருகின்ற ஒன்று தான் சனாதனம் என்று. அதைத்தான் அதனாலதான் இவர் வாழ்க்கையில நான் சொன்னது போல தனி மனிதர்கள் எவ்வாறு ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்று அது சொல்லப்பட்டிருக்காங்க. அதை நம்ம மறுக்க வேண்டியதில்லை. நிச்சயமாக